ஆளுநர் அர்லேக்கரை சந்திக்க ஆளுநர் மாளிகைக்கு புறப்பட்டிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு எமது மூத்த பத்திரிகையாளர் பாக்கி இணைந்திருக்கிறார். பாக்கி வணக்கம். இந்த ஆளுநருடைய சந்திப்பு எப்பேற்பட்டதாக இருக்க போகிறது? மீண்டும் இது 4வது முறையாக ஆளுநரை சந்திக்க இருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். இங்கு எந்த விதமான முடிவுகள் எட்டப்படலாம்? தகவல்களை பதிவு பண்ணலாம். அதாவது இதுவரையில் தேர்தல் காலத்து பரபரப்பை விட இந்த தேர்தல் முடிவுக்கு வந்த பிறகு ஏற்பட்ட பரபரப்பு 4 நாட்களாக நீடித்தது. இன்று முடிவுக்கு வரும் என்று எல்லோரும் விரும்புவோம், அப்படியே நடக்கும் என்று நம்புவோம். ஆளுநரை சந்திப்பதற்கு நேரம் கேட்டு சந்திக்கிறார் என்று நினைக்கிறோம். பிறகு அவர் திருவனந்தபுரம் போவதாக இருந்த பயணம் ரத்து செய்யப்பட்டதாக கருதுகிறோம். இதுவே ஒருவேளை ஆளுநர் விஜய்க்கு ஆதரவான எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை போதிய பலத்துக்கு உரியதாக இருந்ததுன்னா அவர் ஒரு டேட்டும் இடமும் சொல்லுவாரு. இடம் எப்படி தெரியல, டேட்டும் சொல்லுவார். 5ஆம் பதவியேற்றுக்கு எவ்வளவு பேர் மினிஸ்டர்ஸ் ஒரு ஃபார்மால கேட்பாங்க. அதெல்லாம் நடைமுறை தான். தேதி அறிவிச்ச பிறகு எந்த இடத்துல ஆளுநர் மாளிகையில பதவி ஏற்கிறாங்களா, வேற எங்கேயாவது பதவி ஏற்கிறாங்களா பொது இடத்துல அப்படின்னு தெரியல. இதுவாக முதல்ல ஆளுநர் இசைவு தெரிவிக்கணும். ஓகே, ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு வித் நம்பர், இந்த எண்ணிக்கையோடு நான் திருப்தி அடைகிறேன், நீங்கள் ஆட்சி அமைக்கலாம், பதவி பிரமாணம் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரான்னு பார்க்கணும். அது இன்று இரவுக்குள்ள தெரிஞ்சிரும்னு நம்புறோம். இன்று இரவு பதவி ஏற்கலாம் என்ற ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இது தங்களுடைய கருத்துக்கள் என்ன? இன்று இரவு அது கவர்னரோட டிஸ்கஷன். இன்னைக்கு நைட்டே பதவி பிரமாணம் செஞ்சது ஆளுநர் மாளிகையிலே பண்ணலாம். பண்ணிட்டு நான் எனக்கு கேரளால போக வேண்டியிருக்கு, அங்குள்ள அரசியல் நிகழ்வுகளுக்கு ஏற்ப அங்க புதிய அரசு அமைப்பதற்கான ஏற்பாடுகளை நான் செய்யணும் என்ற அடிப்படையில இதெல்லாம் யூகம் தான். பட் இதெல்லாம் அடிப்படையா இப்படி எல்லாம் சொல்லப்படும். அப்படின்னு இன்றே இரவே பதவி பிரமாணம் செய்வது என்றால் அநேகமாக ஆளுநர் மாளிகையிலே நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இன்று இரவே பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற செய்தி இருந்து வருகிறது. இதற்கான காரணம் அவர் உடனடியாக கேரளா செல்ல வேண்டும் என்ற ஒன்றுதான் காரணமா, இல்ல வேற எதுவும் காரணங்கள் உள்ளதா? அதுவாதான் இருக்கணும், வேற காரணம் இருக்காது. ஏன்னா அங்க அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க. யூடிஎஃப்னுடைய தலைவர், அதாவது சட்டப்பேரவை தலைவர், அதாவது முதலமைச்சர் ஆக நியமிக்கப்பட வேண்டியவர் யாருன்னு அவங்க முடிவெடுத்திருக்க கூடும், நமக்கு தெரியாது. ஒருவேளை அதற்கான அறிகுறிகள் ஆளுநருக்கு தெரிவிக்கப்படும். இன்ஃபேக்ட் ஆளுநர் அர்லேக்கர் கேரளாவுடைய பிரதான ஆளுநர், நமக்கு தான் கூடுதல் பொறுப்புல தமிழகத்துக்கு இருக்காரு. அதனால இவ்வளவு நாள் காத்துட்டு இருக்காரு. பிரதான அவருக்கு முக்கிய பணி அங்கதான். ஸோ இது பதவி பிரமாணம் செஞ்சு முடிச்சுட்டா இவர் முக்கியமான கடமை முடிஞ்சு போச்சு. நாளைக்கு காலையில உடனடியாக அங்க கேரளாவில் அடுத்த கட்ட படிகளை பார்க்கலாம் அப்படிங்கிற நிலைமை அவருக்கு இருக்கு. அந்த எண்ணம் இருக்கக்கூடும்னு நான் நம்புறோம். இந்த பதவி பிரமாணத்தை பொறுத்த மட்டில் மிக குறைந்த கால நேரத்தில் அமைய இருப்பதால் இதில் தாவேக தலைவர் விஜய் மட்டுமே பதவி ஏற்க உள்ளாரா, இல்லை எப்படி? அரசியல் சாசனப்படி முதலமைச்சர் மட்டும் பதவி ஏற்க முடியாது. முதலமைச்சரோடு குறைந்தபட்சம் 2 அமைச்சர்கள் பதவி ஏற்பதுதான் மரபு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பதவியேற்ற உடனடியாக அப்போதைய நிதியமைச்சராக நாவலர் நெடுஞ்செழியனும் பண்ருட்டி ராமச்சந்திரனும் பதவியேற்றுக் கொண்டார்கள். கவர்னருடைய மாளிகையிலே, அப்போது எஸ்.எல். குரானா ஆளுநராக இருந்தார், அவருடைய மாளிகையிலே பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார்கள். ஆகையினால அது போன்ற நிகழ்ச்சி எடுக்கும். மேலும் ஓரிரு அமைச்சர்கள் உடன் பதவி ஏற்பார்கள். அப்புறம் சட்டப்பேரவை கூடி எம்எல்ஏ உறுப்பினர்களுக்கான தனி பதவி ஏற்பது இருக்கு. அந்த பதவி பிரமாணம் எல்லாம் முடிஞ்ச பிறகு சட்டப்பேரவை கூட்டி கொஞ்ச நாள் நடந்த பிறகு அமைச்சரவை விரிவாக்கம் செய்யலாம். அது அவங்க விஜய் கையில இருக்கு. அதெல்லாம் அடுத்த கட்டம். ஆனா முதல் விஜய் மட்டும் பதவி ஏற்கிறது பொதுவா மரபா சட்டம் இல்லையா தெரியல. ஆனா பொதுவாக இல்லை, 2 அமைச்சர்கள் கூட தான் பதவி ஏற்பாங்க. தற்போது இந்த பதவி பிரமாணத்தில் தாவேக தலைவர் விஜய் உடன் இணைந்து தாங்கள் கூறியது போல வேறு அமைச்சர்கள் 2 அல்லது 3 பேர், வேறு அமைச்சர்கள் யாரெல்லாம் பதவியேற்க வாய்ப்பு இருக்கிறது? உங்களுடைய கணிப்பு என்ன?
நமக்கு ஒண்ணு கணிப்பு இல்ல, முன்னணியில இருக்கிற தலைவர்கள் தான் யாராவது ஒரு 2 பேர் பதவி ஏற்பாங்க. அதுதான். அப்படி அது விஜயனோட டிஸ்கிரிப்ஷன். விஜய் முடிவு செய்ய வேண்டும். அவர் முதலுமே பதவியை இருக்கும் போது அவருடன் 2 அமைச்சர்கள் குறைந்தபட்சம் பதவி ஏற்க வேண்டும். அது யார் என்பதையும் அவர் தான் முடிவு பண்ணுவார். நாம சொல்லிக்கலாம். ஏன்னா 2ஆம் கட்ட நிலையில இருக்கிற செங்கோட்டையன் இருக்கார், இப்போ பொதுச் செயலாளர் புசி ஆனந்தன் இருக்கார், அப்புறம் ஆதவ் அர்ஜுனா இருக்கார் தேர்தல் பொறுப்பாளர், அப்புறம் சிடி நிர்மல்குமார், நிறைய பேர் இருக்காங்க, ஒரு 5-6 பேர் இருக்காங்க. யாரு 2 பேர் குறைந்தபட்சம் 2 பேரா இல்ல நான் சொன்ன பேர்கள் அத்தனை பேருமே பதவி ஏற்பாளர் எதுவும் தெரியாது. அது விஜய் எடுக்க வேண்டிய முடிவு. ஏன்னா ஒரு 5 பேர் இருந்தா கூட ஒரு அரை மணி நேரத்துல பதவி பிரமாண வைபவம் முடிஞ்சிடும். அதனால இரவு நேரத்துல ஒரு 1 ஹவர்ல மொத்த சம்பவமும் நிகழ்ச்சியே முடிஞ்சிடும்னு எதிர்பார்க்கலாம். இந்த பதவி ஏற்பு விழாவில் பதவி பிரமாணத்திற்கு பின்பாக ஃப்ளோர் டெஸ்டிற்கான வாய்ப்பு இருக்கிறதா? கண்டிப்பா இருக்கு. அது கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அது ஆளுநர் கேட்பாரான்னு தெரியாது. ஏன்னா ஆளுநர் இஃப் இஸ் சாட்டிஸ்ஃபைடு வித் த நம்பர், அவர் விஜய் அரசுக்கு ஆதரவு தெரிவிக்கிற எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை பொறுத்தவரையில் அவர் திருப்தி அடைந்தால் தேவை இருக்காது. ஆனால் சபையில் ஏதாவது கான்பிடன்ஸ் மோஷன், நம்பிக்கை தீர்மானம் அல்லது நம்பிக்கை இல்லா தீர்மானம் போன்ற ஏதாவது வருகிற சூழல்ல, அது வருமா இல்லையான்னு சொல்ல முடியும், வருகிற போது அப்போது அதற்கான நிகழ்வுகள் ஃப்ளோர் டெஸ்ட் நடக்குமே தவிர இப்போ அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. நம்பர் சரியா இருந்தனா அவர் சட்டப்பேரவையில் பெரும்பான்மைக்கு உரிய எண் சரியாக அது ஆளுநர் திருப்தி அடைந்தால் இது பிரச்சனையே வராது. மேலும் டிடிவி தினகரனுடைய அந்த குற்றச்சாட்டானது ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குற்றச்சாட்டின் காரணமாக இந்த பதவி ஏற்பில் ஏதேனும் தடங்கல்கள் வர வாய்ப்பு இருக்கிறதா? அப்படி சொல்றாங்க. அந்த குற்றச்சாட்டை ஆளுநர் ஏற்றுக்கொண்டாரான்னு தெரியாது. அது உண்மையாவே பேரமா, அதாவது ஹார்ஸ் ட்ரேடிங் சொல்லப்படுகிறாங்களே, அதுதானா இல்லையா எதுவுமே தெரியாது. அதை பத்தி ஆளுநர் எந்த மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்கிறார் எது தெரியாது. அது வேற தளத்துல வேற விஷயமாக கவனிக்கப்படும். ஒருவேளை இது இல்ல அப்படின்னு நிரூபித்தாலும் அதுதான் அப்படின்னு நான் நினைச்சாலும் அது சந்திக்க வேண்டியது விஜயோட அரசாங்கம். அது பின்னாடிதான் வரும். முதல்ல இப்ப ஆளுநரை பொறுத்தவரை எண்கள் சரியா இருக்கா, சரி, பெரும்பான்மை இருக்கா, இருக்கு, பதவி பிரமாணம் எடுத்துட்டோம், அதுதான் இருக்கும். மற்ற புகார்கள் மற்ற பின்னாடிதான் வரும். அது சந்தர்ப்ப சூழலுக்கு ஏற்ப அது அமையும். இந்த மாதிரி இடையூறுகள் பின்னாடி வரலாம் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி இடையூறுகள் வந்தா பிற்காலத்தில் அதோடைய விளைவுகள் என்னவா இருக்கக்கூடும்? அதுதான் மிகப்பெரிய சவால். முதல்ல அரசியல் ரீதியாக சட்டப்பேரவையிலும் ஆட்சியிலும் விஜய் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் மிக மிக பெரியவை. இரண்டாவது, நிர்வாகத்தை பொறுத்தவரை அவர் கொடுத்த வாக்குறுதிகளை எந்த அளவுக்கு நிறைவேற்றுகிறார், நல்ல ஆட்சியை எப்படி தருகிறார், எதிர்கட்சியோட ஒத்துழைப்பை எப்படி பெறுகிறார், மத்திய அரசுடைய ஆதரவை எப்படி பெறுகிறார், இதெல்லாம் மிகப்பெரிய சவால். இதெல்லாம் காலம்தான் மெல்ல மெல்ல நமக்கு தெரிவிக்கும். அவர் படிப்படியாகத்தான் அவர்கள் தெரிந்து காலப்போக்கில் இதெல்லாம் தெரியும். எந்த அளவுக்கு அதை விஜய் சமாளிக்கிறார் அல்லது விஜய்க்கு உறுதுணையாக வந்திருக்கிறவர்கள் சமாளிப்பார்கள் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். தங்களுடைய தகவல்களுக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி பாகி.